இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சின்னஞ்சிறிய ஊரை பற்றிய ஒரு செய்தி. இந்த ஊர் எங்கே இருக்கு என்றால் தஞ்சாவூர் மதுரையிலிருந்து மதுரை செல்லக்கூடிய சாலையில், அது ஒரு நெடுஞ்சாலை, அந்த ஹைவேல ஒரு சின்னஞ்சிறிய ஊர். திருமயத்திலிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஊர் இருக்கின்றது. நீங்கள் பார்க்குறதெல்லாம் வரிசையாக கடைகள்லாம் நிறைய இருக்கும் அந்த பஸ் ஸ்டாப்லேயே. இந்த ஊருக்கு பெயரே பள்ளிவாசல். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அழகான தமிழ் பெயர். இந்த ஊருக்கு பெயரே பள்ளிவாசல். முழுமையான பெயர் காட்டுபாவா பள்ளிவாசல் போட்டிருப்பாங்க. இங்கிலீஷ்ல இருக்கும்போது கேப் பள்ளிவாசல்னு போடுவாங்க, தமிழ்ல இருக்கும்போது கா பள்ளிவாசல்னு போட்டிருப்பாங்க. அதான் இந்த காட்டுபாவா பள்ளிவாசல் என்கின்ற சின்னஞ்சிறிய அழகிய கிராமம். ஆக்சுவலி இந்த ஊர்ல இந்த தர்கா ரொம்ப ஃபேமஸானது, தமிழ்நாட்டிலே ரொம்ப புகழ்பெற்ற ஃபேமஸான தர்கா பிளேஸ். ஆனா இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது ஒரு பள்ளிவாசலை பற்றிய செய்தி. அந்த தர்கா இருக்கக்கூடிய கேம்பஸ்லயே ஒரு அழகான சின்னஞ்சிறிய பள்ளிவாசல் உள்ள இருக்குங்க. ஐங்கால தொழுகைகளை தொழுகின்ற ஒரு அழகிய கட்டிடம் அங்கே இருக்கின்றது. அந்த பள்ளிவாசல் ஹைவேல டிராவல் பண்றவங்களும் இறங்கி போய் தொழுகலாம், அல்லது உள்ளூர்ல இருக்கவங்களும் அதிகமான மக்களுக்கு தொழுகிறாங்க. இந்த அழகிய சின்ன பள்ளிவாசல் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய தூண்கள், ஸ்லாபு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே கற்பாறைகளை செதுக்கி செதுக்கி வடிவமைத்து கட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகிய காட்சியை நீ அங்கே போய் பார்க்கலாம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 300 வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் மாதிரி தெரிகின்றது. அந்த அளவுக்கு ஒரு பழமை வாய்ந்த பள்ளிவாசல் அது. ஆங்கிலத்தில் மாஸ்க்னு சொல்லுவாங்க, அரபியில மஸ்ஜித்னு சொல்லுவாங்க, தமிழ்ல பள்ளிவாசல் அப்படின்னு மொழிபெயர்ப்பாங்க. பள்ளிவாசல் இதுக்கு பேர் தான் பள்ளிவாசல். இந்த தொழுகை நடைபெறுகின்ற, ஐங்கால தொழுகை நடைபெறுகின்ற ஒரு கட்டிடத்திற்கு பெயர் தான் பள்ளிவாசல். ஆனா எப்படி இந்த ஊருக்கு பெயரே பள்ளிவாசல் அமைந்தது மிக ஆச்சரியமாக இருக்கின்றது. அது ஒரு அற்புதமான விஷயம். அது தினசரி ஐங்கால தொழுகைகளை தொழுவதற்கும், குரான் ஓதுவதற்கும், குரானை படிப்பதற்கும், அதனை விளங்கி வாழ்க்கையிலே செயல்படுவதற்கும் உள்ள இடம்தான் பள்ளிவாசல் என்கின்ற இந்த அழகிய கட்டிடம். இந்த பள்ளிவாசல்ல தொழுகின்ற பொழுது ஒரு அமைதி தவழுகின்ற ஒரு அழகான ஒரு அற்புதமான காட்சி இருக்கின்றது. அது சுற்றுப்புறத்தில் உள்ள அந்த அழகான சுகாதாரமான காற்றாக இருக்கலாம், ஒரு அமைதியான சூழலாக இருக்கலாம். அதை அங்கு சென்று தொழுது பார்த்தால் அதை அனுபவிக்க இயலும். சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் அடுத்த முறை மதுரை செல்லும்போது அல்லது மதுரையிலிருந்து ரிட்டர்ன் வரும்போது இந்த பள்ளிவாசலில் ஒரு முறை தொழுது பாருங்கள். இந்த காணொளியை எடுத்த சகோதரர் பெற்ற அனுபவத்தை நீங்களும் பெற முடியும்.